ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜோஸ் கிச்சன். நீங்கள் இன்னும் நம்ம ஜோஸ் கிச்சன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலையா? சட்டுன்னு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு லைக் பட்டனையும் ஹை பட்டனையும் தட்டி விட்டுட்டு வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். உங்களோட உடல் நலம் அப்படிங்கிறது உங்களுக்கு ரொம்பவே முக்கியம் தானேங்க. நம்ம வீட்டில் எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு சின்ன விதை இருக்குது. அது சமையலில் மட்டும் இல்லை, உடல் ஆரோக்கியத்துக்கும் ரொம்ப முக்கியமான மருந்தாக இருக்குது. அது என்ன தெரியுமா? அதுதான் வெந்தயம். ஆனா ஒரு முக்கியமான கேள்வி, நீங்க தினமும் காலையில வெந்தய தண்ணி குடிக்கிறீங்களா? இல்லன்னா இந்த வீடியோ ஃபுல்லா பாருங்க. காலையில வெறும் வயித்துல வெந்தய தண்ணி குடிச்சா வெயிட் லாஸ்க்கு உதவியா இருக்கும். சுகரை கட்டுப்படுத்தும், செரிமானம் மேம்படும், தோல், முடியோட ஆரோக்கியம் மேம்படும். இப்படி பலவிதமான அற்புத நன்மைகள் உங்களுக்கு கிடைக்கும். நம்மள பல பேருக்கு தெரியாத ஒரு விஷயம் என்னன்னா, வெந்தயம் தண்ணி எப்படி சரியா குடிக்கணும்? எவ்வளவு அளவு குடிக்கணும்? தவறா குடிச்சா சில பிரச்சனைகள் வரலாம். அதனால இந்த வீடியோல வெந்தயம் தண்ணி எப்படி ரெடி பண்ணணும்? தினமும் குடிச்சா கிடைக்கிற 10 அற்புத நன்மைகள் பத்தியும், யாரெல்லாம் குடிக்கக்கூடாது அப்படிங்கிறத பத்தியும் தெளிவா தெரிஞ்சுக்க போறோம். ஒரு வீடியோ உங்களோட ஹெல்த்தையே சேஞ்ச் பண்ணலாம். அதனால இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். வாங்க வீடியோக்குள்ளார போகலாம். ஃபர்ஸ்ட்டு வெந்தய தண்ணி எப்படி ரெடி பண்ணுறதுன்னு பார்க்கலாமா? ஒரு டீஸ்பூன் வெந்தயத்தை எடுத்துக்கோங்க. அதை 1 கப் தண்ணியில் நைட்டு ஃபுல்லாக ஊற வைங்க. காலையில் எழுந்த உடனே அந்த தண்ணியை வடிகட்டி வெறும் வயிற்றுல குடிக்கணும். இந்த வெந்தய தண்ணியை தினமும் குடிச்சா உடம்புக்கு பலவிதமான நன்மைகள் கிடைக்கும். வெந்தய தண்ணி இருக்குல்ல, அது நம்மளோட டைஜஷன் சிஸ்டத்தை நல்லா வேலை செய்கிறதுக்கு உதவியாக இருக்கும். இதில் இருக்கக்கூடிய ஃபைபரும் ஆன்டி ஆக்சிடென்ட்டும் வயிற்றுப்புண், ப்ளோட்டிங், கான்ஸ்டிபேஷன் இது மாதிரியான வயிறு பிரச்சனைகளை குறைக்கிறதுக்கு உதவுது. வெந்தயத்தில் இருக்கக்கூடிய ஃபைபர் இருக்குல்ல, அது வயிறு ஃபுல்லான ஒரு ஃபீலிங்கை கொடுக்கும். இதனால அதிகமாக சாப்பிடணும் அப்படிங்கிற எண்ணம் வராது. இதனால பாடி வெயிட்டும் மெதுவாக குறைய ஆரம்பிக்கும். வெயிட் லாஸ் செய்யணும் அப்படின்னு நினைக்கிறவங்க கண்டிப்பாக வெந்தய தண்ணி எடுத்துக்கலாம். வெந்தயம் இருக்குல்ல, அது பிளட் சுகர் லெவலை குறைக்குது. இதனால டயாபெட்டிஸ் இருக்கிறவங்களுக்கு இது ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். வெந்தய தண்ணி இருக்குல்ல, இது பேட் கொலஸ்ட்ராலை குறைக்கிறதுக்கு உதவுது. இதய நோய் அபாயத்தை குறைக்கும். ஹார்ட்டோட ஹெல்த்தை மேம்படுத்தும். வெந்தயத்தில் இருக்கக்கூடிய ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் உடலில் இருக்கக்கூடிய டாக்ஸின்களை வெளியேற்ற உதவுது. முகப்பரு குறையும், தோல் ஆரோக்கியம் மேம்படும். வெந்தயம் முடி உதிர்வை குறைக்கிறதுக்கும் முடி வேர்களை பலப்படுத்துறதுக்கும் உதவும். முடி நல்லா வளர்றது கூட உதவியாக இருக்கும். வெந்தய தண்ணி இருக்குல்ல, உடல் சூட்டை குறைக்க உதவுது. குறிப்பாக இந்த கொளுத்து எடுக்கிற கோடை காலத்தில் குடிச்சிங்கன்னா உடம்பு குளிர்ச்சியாக இருக்கும். பெண்களுக்கு வெந்தயம் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஹார்மோன்ஸை பேலன்ஸ் பண்ண உதவும். மாதவிடாய் பிரச்சனைகளை க்யூர் பண்ணும். வெந்தயத்தில் இருக்கக்கூடிய விட்டமின்ஸும் மினரல்ஸும் உடலில் நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்க கூட உதவியாக இருக்கும். வெந்தய தண்ணி இருக்குல்ல, அது உடம்புல இருக்கக்கூடிய டாக்ஸின்களை, அதாவது நச்சுக்களை வெளியேற்றி உடம்பை சுத்தமாக வச்சுருக்கும். உடம்பை ஆரோக்கியத்தை மேம்படுத்தும். யாரெல்லாம் கவனமாக குடிக்கணும் அப்படின்னு பார்க்கலாமா? கர்ப்பிணி பெண்கள், லோ பிளட் சுகர் இருக்கிறவங்க, சுகர் ப்ராப்ளம்க்கு மெடிசன் எடுத்துகிட்டு இருக்கிறவங்க, நாள்பட்ட நோய்களுக்காக ட்ரீட்மெண்ட் எடுத்துகிட்டு இருக்கிறவங்கலாம் டாக்டர்கிட்ட அட்வைஸ் வாங்கிட்டு அதுக்கப்புறமா இந்த ஊற வச்ச வெந்தய தண்ணியை குடிக்கிறது நல்லது. இந்த ஒரு சின்ன விதை, ஆனால் அந்த விதையை தண்ணியில் ஊற வச்சு குடிக்கிறதுனால நம்ம உடம்புக்கு நிறைய நன்மைகள் கிடைக்கும். தினமும் காலையில் வெந்தய தண்ணீர் குடிக்கிறது பழக்கம் உங்கள் உடம்புக்கு பலவிதமான நன்மைகளை தரும். ஆனால் அதிகமாக குடிக்காமல் அளவாக குடிக்கிறது ரொம்பவே முக்கியம். நீங்கள் வெந்தய தண்ணியை குடிப்பீங்களா அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோவில் வெந்தய தண்ணி குடிக்கிறதுனால நமக்கு கிடைக்கக்கூடிய ஆரோக்கிய நன்மைகள் என்னென்ன அப்படின்னு தான் பார்த்தோம். இனி வெந்தய தண்ணியை குடித்து பலன் பெறுவீங்க அப்படின்னு நம்புகிறேன். இது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பட்டனையும் ஹை பட்டனையும் தட்டி விடுங்க. இது உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு பயன்படணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஷேர் பண்ணி விடுங்க. நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க ஃப்ரெண்ட்ஸ். நீங்களும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பார்த்தா நமக்கு பவர் கிடைக்கும். நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பார்க்குறது இது மாதிரியான வீடியோக்கள் தொடர்ந்து போடுறதுக்கு எங்களை மோட்டிவேட் செய்கிற விதமாக அமையும் ஃப்ரெண்ட்ஸ். சப்ஸ்கிரைப் பண்ணுறதோட மட்டும் இல்லாமல் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணி வச்சிட்டிங்கன்னா நாங்கள் வீடியோ போட்ட உடனே நோட்டிஃபிகேஷன் உங்கள் செல்ஃபோனை வந்தடையும். நாளைக்கு வேறொரு ஆரோக்கியமான பதிவில் சந்திக்கலாம். தேங்க்யூ, பாய்.